ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன். அதேமாதிரி நாம இன்னைக்கு பஸ் மூட் என்ன செய்ய பார்க்க போகிறோம்னா, நியூவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கலைமகள் பஸ் மூட் வந்து ஒரு அப்கமிங் மூட் தான் வந்திருக்கு. இந்த மூடில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, இந்த மூட் வந்து எப்போ ரிலீஸ் போகுது அப்படின்னு ஃபுல் டீடைல் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன மூட் பண்ணலான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுமாரி இந்த மோடில் ஓவராலாக என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். லைட்டிங் பொறுத்தவரை எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது இந்த பஸ் வந்து நம்மளோட கோவை டு பொள்ளாச்சி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த பஸ் மூடில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பலூனு, மாலை, துண்டுலாம் கண்ணாடியெல்லாம் கட்டி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வாங்க இதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முன்னாடி பாருங்கள் கலைமகள், முன்னாடி வந்து ரிப்பன்லாம் கட்டி முன்னாடி பலூனு, துண்டு, மாலைலாம் பாருங்கள் நிறைய கலர் மாலை. அப்புறம் உள்ள முன்னாடிலாம் கீழேலாம் கிரில் கிட்டலாம் லைட் எரியிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லைட் அந்த ஹெட்லைட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் லைட்லாம் பாருங்கள் நல்லா பிளிங்காக எரியுது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் கலர் லைட்லாம் சூப்பராக எரியுது. அதேமாரி சைடு பொறுத்தவரையிலுமே எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம கீழெலாம் இங்கெல்லாம் கலர் லைட்டு, அந்த டயருக்கு கீழே பின்னாடிலாம் லைட்டு கலர் லைட்டாக எரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி உள்ளலாம் பாருங்கள் பேசஞ்சர்ஸ்லாம் மாஸ்க் போட்டு கூட்டமாக நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி டயரில் எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் பஸ்ஸில் எல்லாம் படியில் நிற்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி பேக் சைடு எல்லாமே ஒரு சூப்பரான மாடல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மூடு வந்து யார் மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் அவங்க தான் வந்து மூடை மேக் பண்ணியிருக்காங்க. யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் உங்களோட சேனல் தான் வந்து மூடு ரிலீஸ் ஆக போகுது. அவங்களோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்சு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியும் சப்போர்ட் கொடுங்க. அவங்களும் நிறைய மூட்ஸ் வந்து நம்ம பஸ் நிறுத்தி கொண்டு வரலான்னு இருக்காங்க. அதுக்கு உங்களோட லவ் பஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நிறைய மூட்ஸ் வந்து நம்ம பஸ் நிறுத்தி வரும். நம்மளும் ட்ரை பண்ணி விளையாட முடியும். பாருங்கள் கேமராலாம் ஆட் பண்ணியிருக்காங்க மேலே. அதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி இந்த ரூட்டில் போகிற ஒரு பஸ்ஸோட மாடல் தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரியலான பஸ் எப்படி இருக்குமோ அதேமாதிரி பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம சைட்லாம் அந்த கலைமகள்ன்ற நேம் போர்டு, பஸ்ஸு ஒன் சைடாக சாஞ்ச மாதிரிலாம் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாரி நம்ம கேபினில் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேபின்லாம் உள்ளே ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் டிவி, மேலே கடிகாரம், முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜஸு, ப்ளஸ் வந்து மெடிக்கல் பாக்ஸு, முன்னாடி வந்து குபேந்திர ஃபோட்டோ அந்த சிலை மாதிரி, முன்னாடி ஸ்டேரிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு BS6ல் சூப்பரான மாடலாக கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டில் கிரிப்லாம் சுற்றுன மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஃபோனை சைடில் பார்த்து வச்சோம்னா ஆப்பெல்லாம் தெரியும், ப்ளஸ் வந்து GPS மேப் தெரியுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் நம்ம ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் சீட் அவங்களோட சேனல் தான் மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதாவது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6/2025 அன்னைக்கு மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது இந்த மோடை வந்து யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ் மோடு கிரியேட் பண்ணவங்க அவங்க தான். பாருங்கள், அடுத்தது நம்ம பஸ்ஸோட ஓவராலாக பார்த்தாச்சு. அடுத்து உள்ளே கொஞ்சம் பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ்ஸோட உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பேக் சைட்லேருந்து பார்த்தாலும் நல்லா சூப்பராக தெரியுது பஸ்ஸோட வியூ எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன் கீலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து மாலை, அந்த ரிப்பனு, பலூன் எல்லாமே ஆட் ஆயிரும். அது தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே மாலை இது எல்லாமே ஆட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு நல்லாவே. பலூன் அந்த இதெல்லாம் அதோட எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக தெரியுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் அனிமேஷன் கீ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜன்னல் ஓப்பன் க்ளோஸ் ஆகும், முன்னாடி பானட் ஓப்பன் ஆகும். பாருங்கள், அந்த பானட் ஓப்பன் ஆகிறதுல ஒரு சின்ன தனியாக மாலை, சைட்லலாம் ஜன்னல்லாம் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். பாருங்கள், அதேமாதிரி நமக்கு முன்னாடி இருக்க அந்த வைப்பர் வந்து டம்மி வைப்பராக மாறிடும். அது வைப்பர் நம்ம போட்டோம்னா வைப்பர் வந்து க்ளீன் ஆகிற மாதிரி, அதாவது குறுக்க வந்துட்டு போகாமல் இருக்கும். அது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி தேர்ட் அனிமேஷன் கீ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பஸ்ஸு ஒன் சைடாக சாஞ்ச மாதிரியும், பஸ்ஸு ஃபுல்லாக பேசஞ்சர்ஸாக நிற்கிற மாதிரியும், கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. பையன் தெரியும். அதேமாரி நம்ம லைட்டிங்லாம் பார்த்துடலாம் வாங்க. எல்லா லைட்டையும் நான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன்.
ஃபஸ்ட்டு நம்மளோட லைட்டு போட்டுக்கலாம். எல்லா லைட்டுமே உள்ளே இருக்க எல்லா லைட்டுமே ஆன் ஆயிரும். பாருங்க இந்த லைட் ஆன் பண்ண உடனே உள்ளலாம் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி லைட்டும் வந்து செகண்ட் லைட் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். நம்ம பார்க்கிங் லைட் போட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிங் லைட்டில் டயர்லேருந்து கீழே வரலும் அந்த லைட்டோட எஃபெக்ட் தெரியுற மாதிரி வந்து கலர் கலராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்மளோட இது வைப்பர் போட்டிங்கன்னா நல்ல லைட்டு வேகமாக பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் தான் அதில் லைட்டிங் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம பாருங்கள் தேர்ட் அனிமேஷனுக்கு மாற்றோம்னா பஸ்ஸு நேராக நிம்மறதும் தெரியும். அதேமாதிரி தேர்ட் அனிமேஷனுக்கு வந்து ஆன் பண்ணிங்கன்னா பஸ் வந்து ஒன் சைடு சாயிற மாதிரி இருக்கும். இதான் இதில் கொடுத்துருக்க 3 அனிமேஷன்ஸு. லைட் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த மோடு பொறுத்தவரையிலுமே எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு 19% மோடு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிரேக்கிங்கு ஃபாஸ்ட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மோடு ரிலீஸ் ஆகிறப்ப அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுருவாங்க. அதேமாதிரி ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் சூப்பராக போகுது. இப்பொழுதைக்கு 90, 95, 100க்குள்ளே ஸ்பீடை வந்து லிமிட்டில் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பிரேக்கிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மோடு ரெடி பண்ணி விடுறப்ப அவங்க வந்து மோடு ரிலீஸ் அப்போ அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவாங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்களால் முடிஞ்ச லவ் பர்ஸ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதுமாதிரி நாமளும் நம்ம பஸ் கேமரா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்காக போட்டு தான் இருக்கோம். நம்மளோட ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் சீட் அவங்களோட சேனல் தான் அந்த மோடு ரிலீஸ் ஆக போகுது. மறக்காமல் அவங்க சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலில் எல்லா அப்டேட்டுமே அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த பஸ் மோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அதேமாதிரி இந்த பஸ்ஸு உங்கள் ரூட்டில் போச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன ஊருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு ரெட் கலர் ஆட்டையும் கமெண்டில் போட்டு போங்க. அதேமாதிரி இந்த பஸ்ஸை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் ஒரு நீட்டாக ஒரு ரியலாக நம்ம பஸ் ஓட்டணும் எந்த ஃபீல் இருக்குமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி நம்மளோட மோடு வந்து நம்மளும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களால் முடிஞ்ச எவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. அடுத்து இந்த மோடோட ஃபுல் அப்டேட் அவ்வளோதான். அதேமாதிரி இந்த மோடு வந்து அதாவது 7/6/2025 அன்றைக்கி தான் மோடு ரிலீஸு. மறக்காமல் அன்றைக்கி நம்ம ஏசி என்டர்டைன்மெண்ட் பஸ் சேனலில் விடுவாங்க. அன்றைக்கி நாமளும் ஒரு வீடியோ போட்டலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்கீங்க நம்பிக்கையில் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.